Hi children, welcome back to my channel All-in-One Home Tutor. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1ல் இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கண பாட் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 1 இயல் 2க்கான இலக்கண பகுதிகள் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு லெட்டரும் எந்தெந்த இடத்துல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு மொழியை பிழையின்றி எழுதுறதுக்கு எந்தெந்த லெட்டர் எங்கெங்கே எழுதணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். ஓகேங்களா? தமிழ்லேயே பாருங்கள், தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். ஓகேங்களா? நா அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். இந்த 3 நா இருக்குது இல்லைங்களா? இந்த 3 நாவை நம்ம எந்த நாவை மொழியோட முதல்ல, அதாவது ஸ்டார்டிங் லெட்டராகவும், எந்த நாவை எண்டிங் லெட்டராகவும், எந்த நாவை மிடில்லையும் எழுதணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்மளால் தமிழ் லெட்டர்ஸை, பர்டிகுலராக தமிழ் வேர்ட்ஸை தப்பு இல்லாமல் எழுத முடியும். இந்த 3 பாருங்கள், நன்றி, 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 3மே நன்றி தான். ஆனால் எந்த நன்றி கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நன்றி தான் கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னகரம் தான் என்றைக்குமே வார்த்தையோட முதல்ல வரும். ஓகேங்களா? டன்னகரமும் ரன்னகரமும் வார்த்தையோட முதல்ல வராதுங்க. தன் நகரம். ஓகேங்களா? டன் நகரம், ரன் நகரம். ஓகேங்களா? தாவுக்கு அடுத்து வரனா டா நா ரா நா, அதனால தான் இது பேர் தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். ஓகேங்களா? அடுத்து மொழியை பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நாம் அறிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள், இடை எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஸ்டார்டிங், இடை எழுத்துக்கள் அப்படின்னா மிடில், இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா எண்டிங். ஓகேங்களா? லிசனிய மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற இன்னொரு சொல்லும் உண்டு. ஓகேங்களா? மொழிக்கு இன்னொரு பெயர் சொல். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள், அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குது இல்லைங்களா? ஆ முதல் ஔ வரை. ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கள் 12ம் மொழி முதலில் வரும் எழுத்துக்கள். அடுத்து கா, சா, தா, நா, ப, மா. இந்த எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதனோட வரிசைகள் இருக்குது இல்லைங்களா? காக்கா, கீக்கி, குக்கு, சாசா, சீசி, சுசு, தத்தா, தீத்தி, தூத்து, இப்படி அதனோட வரிசைகள் எல்லாமே மொழி முதல் எழுத்துக்களாக வரும். அடுத்து ஞா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஞா மட்டும்தான் மொழி முதல் எழுத்தாக வரும். அதுவும் எக்ஸாம்பிள் ஞனம் அப்படிங்கிற வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக அஞ்ஞனம், இஞ்ஞனம், எஞ்ஞனம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஞா வரிசை. ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் தான் வரும். ஞ, ஞா, ஞே, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதல் எழுத்துக்களாக வரும். அதே மாதிரி யா வரிசையில் 6 எழுத்துக்கள், ய, யா, யு, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். அடுத்து வா வரிசையில் 7 எழுத்துக்கள், வ, வா, வி, வி, வே, வே, வை. இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். ஞா வரிசையில் 1, ஞா வரிசையில் 4, யா வரிசையில் 6, வா வரிசையில் 7 எழுத்துக்கள். ஓகேங்களா? இதுவரைக்கும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். இப்போது சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். மொழிக்கு இன்னொரு பெயர் சொல். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் 18, இக்கு டு இன் இருக்குது இல்லைங்களா? இக்கு டு இன். இந்த 18 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வராதுங்க. ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு முதலில் வராது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் 8 எழுத்துக்கள், டா, நா,
டன்னகரம் ட டன்னகரம் ரா லா ழா லா ரா நா. இந்த 8 எழுத்துக்களும் வந்து நமக்கு சொல்லில் முதலில் வராது. ஞ ஞ ய வா இந்த 4 வரிசைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த 4 வரிசைகளில் ஞா இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து ஞனம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இந்த ஞால வந்து 4 லெட்டர்ஸ் மட்டும்தான். ஞா ஞா ஞே நோ இந்த 4 லெட்டர்ஸை தவிர மீதி எந்த எழுத்துமே வந்து மொழிக்கு முதலில் வராது. அதே மாதிரி யால ய யா யு யூ யோ யவ் இந்த 6 லெட்டர்ஸை தவிர மீதி எந்த லெட்டருமே வந்து மொழிக்கு முதலில் வராது. அடுத்து வா வரிசையில் வ வா வி வி வே வே வை இந்த 7 லெட்டர்ஸை தவிர மீதி இருக்கிற எந்த லெட்டர்ஸுமே வந்து மொழிக்கு முதலில் வராது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.